எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தேர்வுக்கு பயன்படும் வகையில் ஜெனரல் ஸ்டடீஸ் 6th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொளி. இதில் மொத்தம் 50 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியம். முழுசாக காணொளியை பாருங்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக முக்கியம் இந்த காணொளி. முதல் கேள்வி, யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம். யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம். இதுக்கு சரியான விடை சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம். அடுத்து இரண்டாவது கேள்வி, இப்புவியில் முதலில் உருவான செல். இதுக்கு சரியான விடை புரோகேரியாட்டிக் செல். புரோகேரியாட்டிக் செல். அடுத்து மூன்றாவது கேள்வி, எசெரிச்சியா கோலை பாக்டீரியாவின் வாழிடம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மனித சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா. அடுத்து நான்காவது கேள்வி, இவை ஒளியை ஈர்க்க பயன்படும் நிறமி. இவை ஒளியை ஈர்க்க பயன்படும் நிறமி. இதுக்கு சரியான விடை பச்சையம். பச்சையம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, கோழி முட்டையின் மையத்தில் உள்ள மஞ்சள் நிற பகுதி. இதுக்கு சரியான விடை உட்கரு. உட்கரு. கோழி முட்டையின் மையத்தில் உள்ள மஞ்சள் நிற பகுதி உட்கரு. அடுத்து ஆறாவது கேள்வி, மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் இவை அனைத்தும் என்னென்னு பாருங்க, ஆக்சிஜன், சத்து பொருட்கள், ஹார்மோன்கள். அடுத்து ஏழாவது கேள்வி, மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு. மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள். நுரையீரல்கள். அடுத்து எட்டாவது கேள்வி, நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரியான விடை செரிமானம். செரிமானம். அடுத்து பிறந்த குழந்தைகள் 300க்கும் அதிகமான எலும்புகள் கொண்டுள்ளன. பிறந்த குழந்தைகள் 300க்கும் அதிகமான எலும்புகள் கொண்டுள்ளன. அடுத்து 10வது கேள்வி, மனிதர்களின் முகத்திலேயே கீழ்த்தாடை எலும்புதான் மிகப்பெரியது மற்றும் உறுதியானது. மனிதர்களின் முகத்திலேயே கீழ்த்தாடை எலும்புதான் மிகப்பெரியது மற்றும் உறுதியானது. அடுத்து 11வது கேள்வி, இதயத்தின் சுவர் இதய தசையால் ஆனது. இதய தசையால் ஆனது. அடுத்து 12வது கேள்வி, இதயம் இரு சுவர்களை கொண்ட எந்த உறையினால் சூழப்பட்டுள்ளது. இதயம் இரு சுவர்களை கொண்ட எந்த உறையினால் சூழப்பட்டுள்ளது. இதுக்கு சரியான விடை பெரிகார்டியம். பெரிகார்டியம். ரொம்ப முக்கியம். இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அடுத்து 13வது கேள்வி, மூச்சு கிளைக்குழல் பல நுண்குழல்களாக பிரிந்து இவற்றில் முடிவடைகின்றன. மூச்சு கிளைக்குழல் பல நுண்குழல்களாக பிரிந்து இவற்றில் முடிவடைகின்றன. இதுக்கு சரியான விடை நுண் காற்றுப்பைகள். நுண் காற்றுப்பைகள். அடுத்து 14வது கேள்வி, நாம் நடக்கும் போதும் ஓடும் போதும் மலையில் ஏறும் போதும் செவிகள் நமது உடலை சமநிலையில் வைத்திருக்க உதவுகின்றன. நாம் நடக்கும் போதும் ஓடும் போதும் மலையில் ஏறும் போதும் செவிகள் உடலை சமநிலையில் வைத்திருக்க உதவுகின்றன. அடுத்து மார்புக்கூட்டில் அமைந்துள்ள ஒரு நாளமில்லா சுரப்பி. மார்புக்கூட்டில் அமைந்துள்ள ஒரு நாளமில்லா சுரப்பி. இதுக்கு சரியான விடை தைமஸ். தைமஸ். அடுத்து 16வது கேள்வி,
ஆக்சிஜன் மற்றும் யூரியா உள்ள இரத்தத்தினை சிறுநீரகங்களுக்கு கொண்டு செல்வது சிறுநீரக தமனி. சிறுநீரக தமனி. அடுத்தது 17வது கேள்வி. மூளையை அதாவது தண்டுவடம் மூளையை உடலில் உள்ள பல்வேறு பாகங்களோடு நரம்புகளினால் இணைக்கக்கூடியது. தண்டுவடம் மூளையை உடலில் உள்ள பல்வேறு பாகங்களோடு நரம்புகளினால் இணைக்கக்கூடியது. அடுத்து 18வது கேள்வி. உள்ளீட்டு கருவி அல்லாது எது? உள்ளீட்டு கருவி அல்லாதது எது? இதுக்கு சரியான விடை ஒலிபெருக்கி. ஒலிபெருக்கி. அடுத்து 19வது கேள்வி. மைய செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி எது? மைய செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி HDMI. HDMI. அடுத்து 20வது கேள்வி. கீழ்வருவனவற்றுள் உள்ளீட்டு கருவி எது? இதுக்கு சரியான விடை சுட்டி. சுட்டி. அடுத்து கீழ்வருவனவற்றுள் கம்பியில்லா இணைப்பு வகையை சேர்ந்தது எது? இதுக்கு சரியான விடை ஊடலை. ஊடலை. அடுத்து விரலி ஒரு சேமிப்பு கருவியாக பயன்படுகிறது. சேமிப்பு கருவியாக பயன்படுகிறது. அடுத்து 23வது கேள்வி. கீழ்வருவனவற்றுள் எது கணினியின் முக்கிய பாகங்கள் அல்ல? இதுக்கு சரியான விடை சுட்டி. மீதி 3 பாருங்க. உள்ளீட்டகம், வெளியீட்டகம், மைய செயலகம் ஆகியவை அனைத்தும் கணினியின் முக்கிய பாகங்கள் ஆகும். அடுத்து 24வது கேள்வி. கணினியின் திரையை மேலும் கீழும் இயக்குவதற்கு கணினியின் திரையை மேலும் கீழும் இயக்குவதற்கு நகர்த்தும் உருளையை பயன்படுத்தலாம். நகர்த்தும் உருளையை பயன்படுத்தலாம். அடுத்து ஒளிவடம் கணினியுடன் ஒளிபெருக்கியை இணைக்க பயன்படுகிறது. அடுத்து 26வது கேள்வி. கீழ்வருவனவற்றுள் கம்பியில்லா இணைப்புகள் எவை? இதுக்கு சரியான விடை அருகலை. அருகலை. அடுத்து நுண்கணினியை தனியால் கணினி என அழைக்கிறோம். தனியால் கணினி என அழைக்கிறோம். அடுத்து காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் இதில் பார்த்தீங்கன்னா ஊசி. மீதி பாருங்கள் மரக்கட்டை, அழிப்பான், காகிதத்துண்டு காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள். அடுத்து 29வது கேள்வி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள். மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். சீனர்கள். அடுத்து 30வது கேள்வி. தங்குதடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே தங்குதடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஸ் திசையில் தான் நிற்கும். இது எல்லாத்துக்குமே தெரியும். வடக்கு தெற்காகத்தான் எந்த காந்தமுமே நிற்கும். அடுத்து 31வது கேள்வி. காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம். காந்தங்கள் தன் காந்தத்தன்மையை இழக்க காரணம். இதுக்கு சரியான விடை சுத்தியால் தட்டுவதால். சுத்தியால் தட்டுவதால். அடுத்து 32வது கேள்வி. காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை அறிந்து கொள்ள முடியும். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து 33வது கேள்வி. காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள் கீழ்கண்டவற்றுள். இதுக்கு சரியான விடை ரப்பர். மீதி பாருங்க இரும்பு, கோபால்ட், நிக்கல் இவையெல்லாம் காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள். அடுத்து திசை காட்டும் கருவியை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். ஏற்கனவே இந்த கேள்வியை இந்த காணொலியில் பார்த்துருக்குறோம். அடுத்து காந்தங்கள் காந்தத்தன்மையை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுதல். சுத்தியால் தட்டுதல். மன்னிக்கவும், இவை அனைத்துமே எல்லாமே சரி. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. இதுதான் சரி. இவை அனைத்துமே சரி. வெப்பப்படுத்துதல், கீழே போடுதல், சுத்தியால் தட்டுதல். அடுத்து 36வது கேள்வி. ஒரு சட்ட காந்தத்தின் எண் முனையை கட்டி தொங்கவிடப்பட்ட காந்தத்தின் வடமுனைக்கு அருகில் கொண்டு சென்றால் என்ன நிகழும்? இதுக்கு சரியான விடை விலக்கும். ஏன்னா வடக்குனா விலகும், வடக்கு தெற்குனா ஈர்க்கும். அப்போ ஒரே திசையாக இருந்துச்சுன்னா அது விலக்கும், விலக்கு விசை.
வெவ்வேறு இதாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈர்ப்பு விசை. அடுத்து மின்சார தொடர் வண்டிகளின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 600 கிலோமீட்டர். அடுத்து 38வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் இயற்கை காந்தத்திற்கு உதாரணம் எது? கீழ்கண்டவற்றுள் இயற்கை காந்தத்திற்கு உதாரணம் மேக்னடைட். அடுத்து கீழ்கண்டவற்றுள் செயற்கை காந்தத்திற்கு உதாரணம் சட்டகாந்தம். அடுத்து கீழ்கண்டவற்றுள் காந்த பொருளுக்கு உதாரணம் குண்டூசி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் மின்காந்தத்திற்கு உதாரணம் பறக்கும் ரயில். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். அடுத்து உலகில் உள்ள மொத்த நீரில் 97% உப்பு நீர். அடுத்து பின்வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? காய்ச்சி வடித்தல். அடுத்து பின்வரும் முறைகளுள் நீராவியினை வளிமண்டலத்தில் சேர்ப்பது எது? பாருங்க, இதில் 4 கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா நீராவி போக்கு, மழை பொழிதல், ஆவி சுருங்குதல், ஆவியாதல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது நீராவி போக்கும் ஆவியாதல் இவை இரண்டும் தான் அதாவது நீராவியினை வளிமண்டலத்திற்கு சேர்ப்பது. அடுத்து 45வது கேள்வி, நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? இதுக்கு சரியான விடை நிலத்தடி நீர். அடுத்து வீட்டில் நீர் சுத்திகரிப்பின் பொழுது பெருமளவு உவர்ப்பு நீர் வெளியேறுகிறது. வெளியேறிய உவர்ப்பு நீரினை மீள பயன்படுத்தும் சிறந்த வழி யாதெனில்? இதுக்கு சரியான விடை அந்நீரை செடிகளுக்கு நீரூற்ற பயன்படுத்தலாம். அடுத்து இயற்கையாக கிடைக்கும் நீரில் 3% நீர் மனிதனின் பயன்பாட்டிற்காக உள்ளது. அடுத்து மொத்த நீரில் எத்தனை சதவீதம் மேற்பரப்பு நீர் உள்ளது? இதுக்கு சரியான விடை 0.3%. அடுத்து மொத்த நன்னீரில் எத்தனை சதவீதம் நிலத்தடி நீர் உள்ளது? இதுக்கு சரியான விடை 30.1%. அடுத்து புவியின் பரப்பில் எத்தனை சதவீதம் நீர் நிறைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை 70%. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாம், இந்த அனைத்து விதமான எக்ஸாமுக்கு தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது 6ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்திலிருந்து டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொலியை பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம், அதே மாதிரி ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அனைத்து விதமான எக்ஸாமுக்கு தேவையான ஜெனரல் ஸ்டடீஸ், 6th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 3க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.